கட்டுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் நம்முடைய தொலைபேசியில் இணைகிறார்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ கதிராமங்கலத்துல மக்களுடைய போராட்டம் ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, ஏற்கனவே மக்கள் என்ன அச்சம் தெரிவித்தார்களோ அந்த அச்சம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கதிராமங்கலத்தில் இந்த மாதிரி அந்த காவல்துறை வைத்து அராஜகமாக மக்களை யாரும் வெளியேற்ற விடாமல், மக்கள் வெளியிருந்து உள்ளே யாரும் செல்ல விடாமல் 3 நாட்களுக்கு அந்த ஊர் முற்றுகையிடப்பட்டு அந்த குழாய் பதிக்கின்ற பணியை ONGC நிறுவனம் செய்தது. அப்பவே மக்கள் அச்சத்தை தெரிவித்தார்கள். இது திடீர்னு கேஸ் லீக் ஆகி தீ பிடிச்சிடும், அவங்க என்னெல்லாம் அன்னைக்கு சொன்னாங்களோ எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக இது தமிழக அரசினுடைய ஒரு மக்கள் விரோத செயலை தான் நாங்கள் பார்க்கிறோம். அவங்க என்ன மக்கள் எதுக்காக போராடினார்களோ, எதை வேண்டாம், எது வரக்கூடாது என்பதற்காக போராடினார்களோ அது நடந்துருச்சு. நிச்சயமாக தமிழக அரசு இந்த விஷயத்திலாவது முடித்துக் கொண்டு ONGC நிறுவனம் காவேரி டெல்டா பகுதி முழுவதையும் ஒரு பாலைவனமாக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கு. அதை வச்சுதான் 2 நாளைக்கு காவல்துறை அதிகாரிகள் போய் சந்திச்சு எங்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்டாங்க. இப்ப மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை தமிழக அரசு இருக்கிறது. தமிழக அரசு இந்த சமயத்தை முடித்துக் கொண்டு நிச்சயமாக நல்ல முடிவு எடுக்க வேண்டும் நான் கேட்கிறேன். இப்போ பொதுமக்கள் மீது அங்கு காவல்துறை தடியடி நடத்தியிருக்கு. பெண்கள் மீதும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் காவல்துறை தடியடி நடத்தியிருக்கு. இது சம்பந்தமா நீங்க என்ன கருத்தை பதிவு செய்றீங்க சுந்தரராஜன்? இது ஒரு மக்கள் விரோத செயல். காவல்துறை தடியடி நடத்திருக்கிறது ஒரு ஜனநாயக விரோத செயல். இனிமே காவல்துறை அப்படி நடந்துட்டாங்கன்னா அவங்க போய் ONGC போய் சம்பளம் வாங்கிக்கிட்டு, மக்களாகிய நாங்கள் வரி கட்டுற பணத்துல தான் காவல்துறைக்கு சம்பளம் கிடைக்குது. காவல்துறைக்கு உண்மையான எஜமானர்கள் யார் என்றால் மக்கள் தான். அரசை சேர்ந்தவர்களோ முதலமைச்சரோ ONGC நிறுவனமோ கிடையாது. மக்கள் தான் அவர்களுக்கு முதலாளிகள், மக்கள் தான் காவல்துறைக்கு எஜமானர்கள். அவர்கள் கட்டுகின்ற வரி பணத்தில் தான் அவர்களுக்கு சம்பளம் போகின்றது. மற்ற எல்லா நலம் சார்ந்த விஷயங்களும் செல்கின்றது. அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த விஷயத்தை வைத்து நாங்கள் முக்கியமாக ஒரு விவாதத்தை கிளப்ப இருக்கின்றோம். மக்கள் சொல்வதை அதிகாரிகள் கேட்க வேண்டுமா, அரசில் இருப்பவர்கள் சொல்வதை அதிகாரிகள் கேட்க வேண்டுமா? ஏனென்றால் மக்கள் சேவையை மறந்து அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய முதலமைச்சரும் அமைச்சர்களும் மக்கள் சேவையை மறந்து பல காலம் ஆயிடுச்சு. அப்ப இன்னமும் அவங்க சொல்றதுதான் அதிகாரிகள் கேட்கணும். அப்ப மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இன்னைக்கு இந்த விஷயத்துல முக்கியமான விஷயமா நாங்கள் பார்ப்பது, மக்கள் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அது நடந்துருச்சு. அன்னைக்கு யாரெல்லாம் திட்டத்தை சப்போர்ட் பண்ணாங்களோ, ஆளும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, ONGC இருந்தாலும் சரி, அதுக்கு முழுவதுமாக பொறுப்பேற்று அந்த ONGC அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை ONGC நிர்வாகம் எடுக்க வேண்டும். அதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அன்னைக்கு எந்த தைரியத்துல காவல்துறையை போட்டு அந்த மாதிரி விஷயத்தை செய்வதற்கு தமிழக அரசு அனுமதித்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது நிச்சயமாக ஒரு மக்கள் விரோத செயல் தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையில இன்னைக்கு காலையில அங்க விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தை சரி செய்வதற்காக ONGC அதிகாரிகள் உள்ள போகும்போது ஊர் மக்கள் போராட்டக்காரர்கள் அவங்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க. இது ஒரு சரியான விஷயமா இருக்குமா திரு சுந்தர்? அதாவது நீங்க அவங்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கணும். அவங்க ஏதோ நீங்க யாருக்கு போட்டீங்க அன்னைக்கு நீங்க தப்புன்னு சொல்லல. இன்னைக்கு யாரெல்லாம் மக்கள் மறிக்கிறது தப்புன்னு சொல்லி சொல்றாங்களோ அன்னைக்கு அவங்க எல்லாம் காவல்துறை அவரை கை கொண்டு காவல்துறையை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்திய போது யார் அதை தப்புன்னு சொன்னாங்க? இன்னைக்கு எப்படி அவங்க உள்ள வர முடியும்? நிச்சயமாக அந்த விபத்து தடுக்கப்பட வேண்டும். மக்களை வெளியேற்றணும், இல்ல அந்த கசிவை சரி செய்ய வேண்டும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க அதற்கு மக்களை குறை சொல்கின்ற எல்லோரும் அன்னைக்கு இவ்வளவு பெரிய அராஜக செயலை செய்த போது என்ன பண்ணிருந்தாங்க? இன்னைக்கு யார் பொறுப்பேற்பாருக்கு? ONGC அந்த அதிகாரியை பணி நீக்கம் செய்யுமா? அந்த செய்த மூத்த அதிகாரி சும்மா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்தவரால நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவு பண்ணுவாங்க. அதுக்கு பொறுப்பெடுத்து நடத்திய ONGC அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப மக்களுடைய உணர்வின் உச்சத்தில் இருக்கும் போதும், உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கும் போதும், அந்த அவலம் அவர்கள் ஊரில் அவர்கள் கண் முன்னால் நடக்கும் பொழுதும் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நினைக்க முடியும்? ONGC குழாயில இருந்து இப்ப அந்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் திரு சுந்தரராஜன்? இல்ல, அது என்ன எவ்வளவு எரிஞ்சிருச்சு, எவ்வளவு லீக்கா இருக்குது. நிச்சயமாக நிலத்தடி நீர் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுல செகண்ட் தாட்டே நான் இங்க இருந்து சொல்ல முடியும். நான் மேபி சயின்டிபிக்கா இன்னும் ஃபர்தர் ரிப்போர்ட் வந்த பிறகு நான் டீட்டெயிலா சொல்ல முடியும். ஆனா நிச்சயமாக நிலத்தடி நீர் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நச்சு வெளியே வரும்போது காற்று மாசுபட்டிருக்கும். அதை சுவாசிக்கின்ற மக்களுக்கு உடல் உபாதைகள் வரும், மூச்சு திணறல் வரும். நிச்சயமா இதெல்லாம் டிஃபால்ட், இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதே தவிர எந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்க ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் தரவங்க சொன்னதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ண முடியாது.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. அப்போ வந்து மக்கள் வந்து அந்த பகுதியில இருந்து அப்புறப்படுத்தப்படணும், அங்க அடுத்த கட்ட பணிகள் நடக்க இருக்கணும். ஆனா மக்களுடைய இந்த போராட்டம் வந்து இந்த மாதிரி பணிகளை வந்து பாதிக்காதா? இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் போராட்டக்காரர்களும் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க திரு சுந்தரராஜ்? தமிழக அரசு செய்யணும். தமிழக அரசு ஒரு உறுதிமொழியை தர வேண்டும். நாங்கள் எங்கேயும் ஓஎன்ஜிசிக்கு துறப்பனை கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி தரமாட்டோம். அது வந்து ஹைட்ரோ கார்பனா இருந்தாலும் சரி, மீத்தேன் இருந்தாலும் சரி, இயற்கை எரிவா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் ஒரு ஊரில் கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உறுதிமொழி தர வேண்டும் தமிழக அரசு. அந்த உறுதிமொழி மக்கள் போனா தான் மக்கள் வந்து கொஞ்சமா கேட்பாங்க. ஏன்னா அவங்க சொன்னது நடந்திருக்கு. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணிக்கணும், நேரம் அவங்க வந்து ஓஎன்ஜிசி அந்த அதிகாரியை வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கான வேலையில எடுத்துக்கணும். அவங்க மேல வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிக்கணும் தமிழக அரசு. பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிக்கணும். மக்களுக்கு எப்படி என்ன நம்பிக்கை வரும் நீங்க வந்து மக்கள் பக்கம் நிற்பீங்கன்னு? ஒண்ணுமே செய்யாம வெறுமனே காவல்துறை வச்சு அடிச்சு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் இந்த மாதிரி இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கேன், எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க, நாங்க வந்து சுத்தம் பண்ணி உங்களுக்கு மீட்டு எடுத்துறோம், ஒரு உறுதிமொழி தர்றோம். இனிமேல் தமிழகத்தில் எந்த இடத்திலும் புதிதாக அது எக்ஸ்ப்ளரேஷனா இருக்காலும் சரி, இல்லாட்டி ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, எதுக்காகவும் ஓஎன்ஜிசிக்கோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்கோ நாங்கள் அனுமதியை தரமாட்டோம். தமிழக அரசு உறுதி தரணும். சுந்தரராஜன், இப்போ அங்க இந்த எரிவாயு குழாய் கதிராமங்கலத்துல ஓஎன்ஜிசி எரிவாயு குழாய் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அங்க வந்து பொதுமக்களுக்கு அச்சம் இருக்கிறது. இதன் மூலமா பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை அடுத்து இப்போ அரசு என்ன செய்யணும், பொதுமக்கள் அந்த ஊர் மக்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல, அந்த மக்கள் கேட்கறாங்க, காலையில இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றாங்க. இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன வேலை முடியும்? எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு இதை விட அங்க அவ்வளவு கொந்தளிப்பான சூழ்நிலை அந்த கதிராமங்கலத்தில் இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வேற என்ன வேலை இருக்க முடியும்? சாயந்தரம் மணி 6:45 இப்ப காலையில இருந்து அந்த மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்திலையும் ஒரு மிகப்பெரிய பயத்தை வாழ்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட போய் பேசுறதோட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன வேலை இருக்கு? காவல்துறையோட வேலை சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது மட்டுமே. அவர்கள் ஒருபோதும் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் காவல்துறையினர். நீங்க அவங்கள வச்சு நீங்க ஹை ஹேண்ட்னஸ், நீங்க வந்து காவல்துறை அடிச்சு நொறுக்கி, நான் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கேன், அடிச்சு நொறுக்கி வெளுத்து வாங்கிட்டாங்க. யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது காவல்துறை? இது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜக வெறியாட்டம் காவல்துறை நடத்துவது. 2012 தீண்டகரையில் நடத்திய ஒரு வெறியாட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெறியாட்டத்தை கதிராமங்கலத்தில் தமிழக காவல்துறை நடத்தி கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டதுக்கு நடத்தியது. ஒட்டுமொத்தமாக தமிழக காவல்துறை ஒரு மக்கள் விரோத துறையாக, மக்களுக்கு எதிர்ப்பான துறையாக மாறி உள்ளது என்பது எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. இது குறித்த உங்களுடைய முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சுந்தரராஜன்.